ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாய சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த நவரைக்கு நேரடி விதைப்பு முறையில் திருப்பதி சாரம் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல்லை விதைப்பு செஞ்சுருந்தோம். இதோடைய கால அளவு 135 நாள். ஆனால் நம்ம நேரடி விதைப்பு முறையில் செஞ்சதுனால 125 நாளே அருமையான விளைச்சல் கொடுத்துருந்தது. இந்த விளைஞ்ச நெல்லை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அறுவடை பண்ணி விவசாயினுடைய கடைசி படிநிலையான விற்பனைக்கு வந்துட்டோம். இந்த விற்பனைக்கு நாம் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசால் பல வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நாம் ஏன் கொண்டு வரோம் நம்மளுடைய நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெல்லோட ஈரப்பதம் 17% மிகாமல், அதாவது 17% கீழே இருக்கும். ஸோ அதனால் நெல்லோட வெயிட் அதிகமாக வரும். அதே டைமில் இவங்க எடை வைக்கிறதும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40.580 கிராம். அந்த வெயிட்டை தாண்டி 1 கிலோ கூட 1 கிராம் கூட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம டிபிசியில் எடுத்து வந்து வைக்கிறோம். இதையெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் கணக்கு. ஆனால் உண்மையிலே காந்தி கணக்கு ஒன்று இருக்குது. அந்த காந்தி கணக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40.580 கிராம் வைக்க வேண்டிய ஒரு மூட்டையை 42 கிலோ வைப்பாங்க மக்களே. 42 கிலோ ஒரு மூட்டை வைப்பாங்க. ஒரு கிலோவுக்கு சாலிடாக 1.5 கிலோ, அதாவது ஒரு கிலோவோட ரேட்டு 23 ரூபா சொச்சம் வரும். 1.5 கிலோ 30 ரூபா 35 ரூபா அதில் எடுத்துருக்காங்க. அதை தாண்டியும் ஒரு சிப்பத்துக்கு 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த லஞ்சத்தை நீங்கள் கொடுக்காம தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம். நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய நெல்லை விற்பனைக்கு எடுக்க மாட்டாங்க. நம்மளை அலைச்சல் படுத்துவாங்க. நம்மளை அவ்வளோ ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால் பயந்துக்கிட்டே பாதி விவசாயிகள் பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அவங்களுடைய நெல்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பணம், இந்த எடை அதிகமாக இருக்க நெல் இதெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு கிடைக்காது. இதுக்கு மேலே நம்ம பேசணுன்னா அது பாலிடிக்ஸ்குள்ளே போய்டும். ஸோ அதனால் நம்ம வேணாம். நம்மளுடைய பல வருடங்களாக நம்மளுடைய நெல்லை நம்ம இப்படி தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஆல். இதுதான் நம்மளுடைய விவசாயிகளுடைய இன்றைய விற்பனை நிலைமை. தேங்க்யூ ஆல்.